ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. சிக்கனை பல வகையிலையும் பல விதமாக சமையல் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம், ருசிச்சு பார்த்துருக்கோம், நல்லாவும் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆச்சி சிக்கன் பொடியை வச்சு அவங்க கொடுத்த ரெசிபி படி செஞ்சு பார்க்கலான்னு ஒரு முயற்சி. அந்த முயற்சி நல்லாவே நடந்துச்சு, அது நல்லாவும் இருந்துச்சு. இன்னைக்கு ஆச்சி சிக்கன் மசாலாவை வச்சு எப்படி ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் இன்னைக்கு கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு ஆச்சி சிக்கன் மசாலா 10 ரூபா பாக்கெட்டு 2 வாங்கியிருக்கேன். இந்த ஒரு பாக்கெட் 400 கிராம் சிக்கனுக்கு அதோட நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன் 3/4 கிலோவுக்கு. அதில் என்ன ரெசிபி கொடுத்துருக்காங்களோ அந்த ரெசிபி படி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் ஒரு 50 மில்லி கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். அது சூடானதும் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா நீங்கள் கூடுதலாக ஒன்றே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ரெசிபிக்கு அப்புறம் அந்த சிக்கனில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு போதுன்னா ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 2 சேர்த்துட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழம், கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது, மீடியமானா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு பரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். மூடி போட்டு வேக வைக்கிறதுனால தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு உடனே அந்த சிக்கன் மசாலா பாக்கெட்டை நம்ம 2 பாக்கெட் 10 ரூபா பாக்கெட்டு 2 சேர்த்துக்கிறேன். அது சொல்லப்போனால் 20 கிராம் ஒரு பாக்கெட்டு, 20 40 கிராம் நான் இதில் சேர்த்துக்கிறேன் 3/4 கிலோ சிக்கனுக்கு. 2 பாக்கெட்டும் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா இந்த சிக்கனை கலந்து விட்டுருங்க. ஈவனாக மசால் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு நான் தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போது அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது நல்லா ஒரு முறை நம்ம கலந்து விட்டுட்டு நான் ஒரு 1/4 மூடி தேங்காயை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி தேவைப்படுறதுனால நான் இந்த தேங்காயை சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கிரேவியாக தேவையில்லைன்னா இந்த தேங்காயே தேவையில்லை, அப்படியே இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வறுவலாக கூட கிடைக்கும். இப்போ நான் தேங்காய் சேர்த்துட்டு அது கூடயே இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு அதோட உங்களுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த ரெசிப்பியில் அவங்க சொன்னபடி செஞ்சால் கூட காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நீ தேவைப்பட்டால் மிளகாயோ அல்லது மிளகாய் பொடியோ கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க, அல்லது கடைசியாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. காரம் மட்டும் கம்மியாக இருந்ததை தவிர மற்றபடி சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இப்போது சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது மூடி ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அருமையான கிரேவி நம்மளுக்கு தயாராகிருங்க. நல்ல வாசனையோட நல்லா அருமையான ஒரு சுவையோட இந்த சிக்கன் இருந்துச்சு. ஃபைனலாக நீங்கள் கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம பரிமாறிக்கலாம். இதை சாதத்துக்கு அல்லது பிரியாணிக்கு சப்பாத்திக்கு எதுக்குனாலும் நீங்கள் இந்த சைடிஷாக யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஆச்சி மசாலா வச்சு செஞ்சு பார்த்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.